ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றது மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு அசத்தெல்லாம் நம்ம செய்யலாம். இதை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலும் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் சேர்க்க விரும்பலைன்னா மொத்தமாக 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடாகி பட்டர் நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3லேருந்து 4 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையானதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு 10 முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஏற்கனவே நல்லா ஒரு 15 நிமிஷம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பும் கசகசாவையும் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இதில் 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்ல நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்கும் போது இந்த கிரேவி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல கெட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளியை நம்ம முதல்ல பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா தக்காளியையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்பொழுதைக்கு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய் தூளில் எந்த ஒரு காரமும் இருக்காது, ஆனால் இந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறதுல விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியை அரைச்சா அந்த மிக்சி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலம்பிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த கிரேவியை கொதிக்க விட்டுக்கணும். கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவி வந்து லைட்டாக ஸ்வீட்னஸாக இருக்கும். அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கிரேவியை திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கிரேவியில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் ஒதுங்கி அழகாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேவியில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கசகசா அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே அந்த முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்து அந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் கலந்துக்கலாம். இப்போ கரண்டி போட்டு நல்லா இந்த கிரேவியில் முந்திரி பருப்பு கசகசா ரெண்டையும் கலந்து விடும்போது இந்த கிரேவி வந்து நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கும்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர்லாம் சேர்த்த பிறகு கரண்டி போட்டு இந்த கிரேவி கூட ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் ரொம்பவும் கலந்து விடாமல் லைட்டாக ஒரு முறை கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம இந்த கிரேவியை கொதிக்க விடக்கூடாது. அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த பன்னீரும் கிரேவியில் நல்லா சார்ந்து வந்துடும். அப்புறம் பன்னீர் எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது லைட்டாக கொதிக்க விட்டுட்டு கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி தூவிட்டு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதை சப்பாத்தி, நான், பூரி எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ செஞ்சுருக்க கிரேவி 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.